வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய இது ஆஸ்டின் தியரியிலேருந்து. அந்த அந்த மாஸ்க்டு பாயிலேருந்து தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணார், எல்லாத்தையும் காமிச்சார், போட்டு பெரிய பெரிய இது பண்ணி ப்ரால் பண்ணிட்டாங்க. இவங்க பிளான் என்ன தெரியுமா? ஆஸ்டின் தியரி நல்ல சண்டை போடுவார். அவர் வச்சுட்டு WWE என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வின்ஸ் மெக்மேனாச்சும் மணி இந்த பேங்க்கு அது இதுன்னு கொடுத்து பிராக் லெஸ்னர், ரோமனு இவங்களெல்லாம் போய் அடி வாங்க விட்டார். ஜான்சனாவை தோக்கடிச்சு யூனிவர்சல் சாம்பியன் ஆனார். அப்படின்னு ஏதோ பண்ணி விட்டுருந்தாரு. ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறம் இவர் என்னடா வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு டேக் டீம்லேயும் அதுலேயும் இதுலேயும் போட்டு பார்த்தாரு. இவனை வெளியே விட்டாலும் போய் AEW சேர்ந்து மாஸ் காட்டிடுவான் போல் அப்படின்னு தோணுது. வேறு எங்கேயும் விடக்கூடாதுன்னு தோணி நம்ம பக்கமே ஈத்தணுன்ற மாரி பிளான் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு ட்ரிபிள் ஹெச் சும்மா உட்கார வச்சு ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு நடிப்பு போட்டு விட்டார். அப்புறம் தலைவனை பிரித்து அதுவும் ஆஸ்டின் தியரி கூட இந்த கிரேசன் வாலர் அப்படியே இது பண்ணி விட்டாங்க, பிரேக்கப் பண்ணி விட்டாங்க ஒரு சண்டே இல்லாமல். ஏன்னா இவருக்கு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க இந்த பிளான்னு. அதுக்கப்புறம் தலைவனை இறங்குனாங்க, நம்ம மொட்டையங்கிட்டையும் அடித்து மாசாக பார்த்திங்கன்னா இந்த விஷனில் பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காங்க. இந்த விஷனில் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் தான். லோகன் பால் இப்போ டெம்பரவரியாக இருக்கார், இருந்தாலும் அவரும் ஃப்யூச்சர் தான். அதை தவிர்த்து பிரான் பிரேக்கரு, பிரான்சன் ரீடு, நம்மளுடைய ஆஸ்டின் தியரி எல்லாத்தையுமே பாலியம்மன் தான் வழி நடத்த போகிறாரு. எல்லாருமே பாலியம்மன் கைஸு. அடுத்து என்ன, சிஎம் பங்கிட்டு இருக்க சாம்பியனை பிடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாஸ்க்டு பாய் ரிவீல் பண்ணிட்டாரா, அப்போ தான் ரிவீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசித்தேன். பட் இப்போயோ பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க, நல்ல வேலை. அந்த மாஸ்க்கை மட்டும் அப்போ ரிவீல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஜனவரி 5 கண்டிப்பாக சிஎம் பங்கிட்டு இருக்க சாம்பியன்ஷிப்பு கை மாறத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இப்போயோ காமிச்சதால் சிஎம் பங்கிட்டு இருக்க சாம்பியன்ஷிப்பு அவர்கிட்டே தான் இருக்கணுன்றது நான் நினைக்கிறேன். ஆனால் வேறு லெவல் பண்ணி விட்டாங்க. என்னடா ஆஸ்டின் தியரி மொக்கையா அப்படின்னு நினச்சேன். பட் தலைவன் வந்தார், சிறப்பாக பண்ணார். நெக்ஸ்ட்டு பிளானே தான் அந்த சிஎம் பங்கிட்டு இருக்கிற சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிறது தான் இவங்களுடைய பிளானு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜான்சனா தோத்துட்டார். இந்த எண்டிங்கே இப்படி முடிச்சிருப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ட்ரிபிள் ஹெச் பண்ண சொதப்பிலே இதான். ட்ரிபிள் ஹெச் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், ஜான்சனாவை தோக்க வச்சிருக்கக்கூடாது. அதுக்கு ஏஜே ஸ்டைலில் ஃபைனல் ஆப்போனண்ட்டாக வச்சு ஏஜே ஸ்டைல் டோர்னமெண்ட் வின் பண்ணுற மாதிரி வச்சு குந்தர் அப்போ கொடுக்கணும், அதை வச்சுட்டு அப்போ தோத்துட்டு கூட இப்போ ஃபைனலாக ஏஜே ஸ்டைல் கூட வின் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இவனுங்க பண்ணாங்க பாருங்கள், குந்தர் ஃப்யூச்சர்ப்பா, அவர் ஃப்யூச்சர் ஆஃப் த ஈல்டன் ரெஸ்லர் ஆகுன்ற மாதிரி சொல்லி விட்டானுங்க. சொல்லிவிட்டு குந்தருக்கு ஒரு பெரிய மரணாட்டியே போட்டு விட்டானுங்க. குந்தருக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் வந்தது பாருங்கள் பூஸு, ஒன்றுமே பண்ண முடியலன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக உழைச்சார், எல்லாம் பண்ணார், மக்களுடைய ஃபேவரட்டானார், எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டு மக்களுக்கும் பிடிச்சி போச்சு. கடைசி மேட்ச்சில் தோக்க அடிப்பீங்களாடா? அட இதெல்லாம் இந்த நியூஸ்லேயே வந்ததுங்க. நியூஸில் போய் பாருங்கள், ஜான்சனா கடைசி மேட்ச்சில் தோல்வி அடைந்து விட்டார் அப்படி இப்படின்னு போட்டு தான் கறக்குறானுங்க. எல்லாம் எதனால், இந்த ட்ரிபிள் ஹெச்சால். ட்ரிபிள் ஹெச் அப்படி என்ன தான் யோசிக்கிறாருன்னு தெரில. எங்களுக்கு ஜான்சனா ஒதுக்கிட்டாருப்பா, அவர் கதை முடிஞ்சிச்சு, குந்தர் தான்ப்பா ஃப்யூச்சர் பண்ணோம். குந்தருக்கும் இப்போ ஒரு பெரிய அடி தான் கைஸ். இப்போ குந்தர் மட்டும் இப்போ வந்தார்னா, ஐயோ குந்தர்ப்பா ஜான்சனாவே தோக்கடிச்சாரு, அவன் பெரிய ஆள் அப்படின்னு நான் நினைப்பாங்க. இவன் என்னடா ஜான்சனாவை தோக்க வச்சிட்டானுங்க, இவன் என்னடா அம்மா பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு திரும்பி பூ பண்ண தான் ஆரம்பிப்பாங்களே தவிர குந்தரை பெரிய ஈல்ட்டுன்னு அப்படி இப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. WWE பண்ண சொதப்பிலே இதான். பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்படி சொதப்பி விட்டானுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய MJF AEW இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா இப்போ WWE பற்றி கொஞ்சம் டீசர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி WWE அப்பா அதுவும் ஒரு நல்ல ரெஸ்லிங் கம்பெனி தான், அதுவும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது நல்ல நிலைமையில் தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க WWE. ஏன்னா அவங்களாம் AEW வெறி கொண்ட ஃபேன்ஸு. அப்புறம் WWE பற்றி பேசினா சும்மாவும் இருப்பாங்க. ஆனால் இது அலோட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு ஆகாது. இருந்தாலும் MJF WWE பற்றி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கருத்தை பார்த்திங்கன்னா முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ரிப்போர்ட்லாம் வந்ததில்ல, எது டாப்பு எது இதுன்ற மாதிரி. அதில் AEW தான் அதிகபட்சமான இதை பிடிச்சிருக்காங்க. இந்த ஈல்டன் மட்டும்தான் நயோமி பிடிச்சிருக்கு. ஜான்சனாவும் லாஸ்ட் ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தாரு. நிறைய WWE போக பார்த்திங்கன்னா அடி வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்மாக் டவுன் அன்றைக்கி தான் போடுவேன், சனிக்கிழமை அன்றைக்கி தான் போடுவேன் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன், வேறு அதுக்கு அடுத்து நடக்க போகிறத பற்றி தான் பேசுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் vs கோடி பார்ட் 3 மேட்ச்சுக்கு ரெடி பண்ணுறாங்களாம். பிளான்ஸ்லாம் போட்டு வச்சிட்டானுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணி காமிச்சு விட்டானுங்க. இதுக்கு என்ன பண்ணணும், ரோமன் போராடணும். ஒன்று எலிமினேஷன் சாம்பர் இல்லை ராயல் ரம்பை வின் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி போராட்டம் இருந்துன்னு இருக்கும். பட் ஆனால்
இங்கே நான் என்ன சொல்ல வருதுன்னா, ரோமன் ரெயின்ஸ் அது வின் பண்ண வைக்கிறது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ரோமன் ரெயின்ஸை ஒரு 6 மாதமோ இல்லை 4 மாதமோ ஈக்கடிக்கு தான் வைப்பானுங்க சாம்பியன்ஷிப் கையில் கொடுக்குறதுக்கு. ஆனால் அந்த பார்ட் 3 மேட்ச் நடக்கும். எப்படின்னா, இந்த வரப்போகிற ராயல் ரம்பிள் இருக்குல்ல, அந்த ராயல் ரம்பிள்லே ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோஸுக்கும் மேட்ச்சு வைப்பாங்கன்ற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் கைஸ், இப்போது வரப்போகிற சாட்டர்டே நைட் ஜனவரி 27 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் இருக்குது. மேபி அதுக்கு பிளான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க மேட்ச்லாம் பிக்கெஸ்ட் ஈவெண்ட்டில் தான் வைப்பாங்க. சவுதிக்காரங்க ஸ்பெஷலாக எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய பேங்கர்லாம் பண்ணுவானுங்க பாருங்கள். தரமாக பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த நியூ இயர் இந்த ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் இருக்குல்ல, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது எதை பற்றியும் காமிக்க மாட்டாங்க. அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அதுக்கு அடுத்து முடியுது. இப்போ அதுக்கு அடுத்து முடிஞ்சு இப்போ ட்ரூவுக்கும் கோடிக்கும் மேட்ச் முடிஞ்சு கோடி ரீட்டைன் பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் ரோமனுக்கும் கோடிக்கும் அப்படியே ஒரு பெரிய ஸ்டோரி லைன் கொண்டு போயிட்டு இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் சாம்பியன்ஷிப் மேட்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படிதான் பண்ண போகிறாங்க போல். இதை தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேட்டல் 4 வச்சா நல்லாயிருக்கும். இது சிங்கிள்ஸ் மோதனா விட்டா போகிறாங்க. சிஎம் பங்க் ஒரு ஃபேட்டல் 4வேல டிஃபெண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ராயல் ரம்பிளில் காலங்காலமாக ஃபேட்டல் 4வே சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் இல்லைன்னா முந்தின வருஷம் கூட ரோமன் ஒரு ஃபேட்டல் 4 மேட்ச்சு ப்ளே பண்ணால் ராயல் ரம்பிளில். அதுதான் கைஸ் வழக்கம். அப்போல்லாம் போய் பாருங்கள், இந்த டே 1ல் இல்லைனா இந்த ராயல் ரம்பிளில் ஃபேட்டல் 4வே தான் நடக்கும். சூப்பராக இருக்கும். ஃபேட்டல் 4வே, ஃபேட்டல் 5வே, இல்லை ஃபேட்டல் 2, 3 இப்படி நடந்துருக்கும். பார்க்கலாம் இவங்க மேட்ச் நடந்தால் யார் வின் பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் விசஸ் குந்தர். இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. வெஸ்டர்மேனியா 42ல் இப்போது ரிட்டையரோட இதாக பார்ட் ஆகிட்டார் குந்தர். எல்லாத்தையும் ரிட்டையர் பண்ணி வர வேலை போல வருது. கோல்பர்க் ரிட்டையர் பண்ணாரா, இப்போ ஜான்சன் அவர் ரிட்டையர் பண்ணாரா, அடுத்தது ஏஜே ஸ்டீல் வேறு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு போயிருக்காரு. அவரும் ரிட்டையர்மெண்ட் டூரில் இருக்கார். அவரும் ரிட்டையர் பண்ணுவார் போல். ப்ராக் லெஸ்னர் இவர் தான் ரிட்டையர் பண்ணுவார் போல். ஹிஸ்டரிக்கோ இவர் தான் ரிட்டையர் பண்ணுவார் போல் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு போகிற போக்கில் குந்தர் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ரொம்பவா குந்தரை மேலே தூக்கி வச்சு, அதுவும் குந்தரை பார்த்துக்கோங்க, ரோமன் ரெயின்ஸுக்கு கூட ஒரு வருஷமாக டம்மியாக காட்டுறாங்க. குந்தரை ஒரு மாதம் கூட டம்மியாக காட்டவே மாட்டானுங்க. சாம்பியன்ஷிப் கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்தில் 2 சாம்பியன்ஷிப் கொடுக்குறானுங்க. அதான் வேர்ல்டு சாம்பியனு, அதுக்கப்புறம் கிங் ஆஃப் த ரிங் ஆக்குறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களை போட்டு துவைக்கிறாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு மெட்டீரியல் காமிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மொக்கையாக காட்ட மாட்டான். அந்த மொக்கையாக காட்டுற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டுறாரு. நான் மொக்கையெல்லாம் இருக்க மாட்டேன்பா, டபிள்யூடபிள்யூவில் நான் தான் டாப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கார் போல். ரோமன் ரெயின்ஸு கூட இந்த மாதிரி புஷ்லாம் கொடுக்கல கைஸ் இவனுங்க. இப்போ ப்ராக் லெஸ்னருக்கும் குந்தருக்கும் வெஸ்ட்மீனியா 42ல் மேட்ச் நடக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்படி இவங்களுக்குள்ளே வெஸ்ட்மீனியா மேட்ச் நடக்குதுன்னா அது ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் டூரில் இவர் இருக்க மாட்டார். ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் இவர் இருக்க மாட்டார். அங்கே நடக்கலைன்னா சம்மர் ஸ்லாமில் கடைசியாக ரிட்டையர் பண்ணி வைக்க போகிறது நம்மளுடைய ரிங் ஜெனரல் குந்தர் தான். அவ்வளோதான் கைஸ். ப்ராக் யார் ரிட்டையர் பண்ணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரவணில் சந்திக்கலாம். பை கைஸ்.